ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, இல்லைனா புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, இல்லைனா அந்த பண்ணுற விஷயத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுவீங்க, அந்த விஷயத்த பிடிக்காமல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் அந்த விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டு தாட் வரும். இப்போ நம்ம இந்த விஷயம் பண்ணுறோம், பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்க, இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இல்லைனா எங்கள் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, அப்படி அப்படி அந்த தாட் வந்துச்சுனாலே உங்களால் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபியர் வந்துச்சுன்னா உங்களால் அந்த வேலையே பண்ண முடியாது. மேபி அது உங்களுக்கு பிடிச்ச வேலையாக கூட இருக்கும். ஸோ அந்த பிடிச்ச வேலைக்கே நீங்கள் வந்து யோசிச்சுட்டு பண்ணாமல் அதை அப்படியே தள்ளி போட்டே போவீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்னால. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தான் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஸோ இதுதான் நீங்கள் இந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் சொசைட்டி. இப்போ இந்த சொசைட்டியில் நீங்கள் வந்து மிங்கிள் ஆகணும்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தூக்கி குப்பையில் தான் போடணும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, இது வந்து என் வாழ்க்கை, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது. அவங்க வந்து எப்படி வாழ்வாங்கன்னா, அவன் நினச்சா என்ன, இவன் நினச்சா என்ன, என் வாழ்க்கை, நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்வாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் செட்டே அப்படி. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவங்க மண்டையில் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ முடியாது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா, இப்போ இந்த கோக் டின். ஸோ இந்த டின்னை வந்து நான் வந்து ஜாலியாக, இல்லைனா அன்அஃபிஷியல் பிளேஸ், இல்லைனா நான் இங்கே வெளியே போகும்போது, இல்லை தேட்ரு, பார்க்கு, அந்த மாதிரி இடத்துல நான் குடிச்சிட்டு போகலாம். அஃபிஷியல் பிளேஸ்க்கு இது நம்ம குடிச்சிட்டு போனோம்னா அங்கே இருக்க பீப்புளெலாம் ஜட்ஜ் பண்ணுவாங்க, என்ன டிசிப்ளின் இல்லாமல் இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் சேஞ்ச் ஆகும். உங்களோட பாடி லாங்குவேஜை பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணுவாங்க, உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்லை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஜட்ஜ்மெண்ட்டு அடங்கியிருக்கு. இதுவே நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டு அவங்க அதை யோசிக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் சைல்டிஷாக பண்ணுவாங்க. குழந்தைங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சைல்டிஷாக தானே பண்ணுவாங்க. ஸோ அதை அவங்க யோசிச்சாங்கன்னா அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இது நம்ம போக போக லைஃப்பில் மெச்சூரிட்டி ஸ்டேஜில் தொடரும்போது உங்களுக்கு அந்த குழந்தை இதே போயிடும். அதாவது ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் தான் வரும் உங்களுக்கு. மெச்சூரிட்டி டைமில் அட்டன் பண்ணும்போது அந்த குழந்தைத்தனம் போய் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கும்போது நீங்கள் இந்த சொசைட்டி பற்றியும் நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கும்போது நீங்கள் இந்த சர்க்கிள்குள்ளேயே நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ இதுதான் நடக்குது ஜட்ஜ்மெண்ட்டில். உங்களால் ஒரு விஷயம் பண்ணவும் முடியாது, யோசிக்கவும் முடியாது. யோசித்தாலும் இவங்களை பற்றி தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் வாழ்வீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. இதுதான் நீங்கள். இப்போ வந்து இந்த சைடு இருக்கிறது உங்கள் ஃபேமிலி, இந்த சைடு இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இது வந்து சொசைட்டி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணலான்னு நினைக்கும் போது இந்த 3 பேர் தான் உங்களோட ஃபஸ்ட் எனிமி. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஜட்ஜ்மெண்ட் வந்து தொடங்கும். ஏன்னா அதோட பயம் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து நம்ம எது பண்ணாலுமே ஒழுங்காக பண்ணணும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. அதனால தான் ஜட்ஜ்மெண்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் இந்த வேலையை பண்ணுறேன்னா அந்த வேலை வந்து எனக்கு 100% நடக்கணும், அதாவது கம்ப்ளீட்டாக நான் பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு பண்ணுவீங்க. அந்த தாட் உங்களுக்கு வரனால தான் ஜட்ஜ்மெண்ட்டோட ஃபியர் வந்து பீக்கில் இருக்குது உங்களுக்கு. ஒரு விஷயத்த பண்ணவே விடாது அது. ஓகே, இதுக்கு வரலாம். அந்த விஷயத்த பண்ணலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, சொசைட்டி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் போவீங்க. இப்போ நம்ம பசங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பொண்ணுங்க என்ன நினைப்பாங்க, அவங்க ஏதோ கிண்டல் கேலி பண்ணுவாங்களோ அப்படின்னு போவீங்க. ஆக்சுவலாக அதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அடுத்து வந்து ஃபேமிலி. நம்ம ஃபேமிலியே நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. வேணாம், இது நீ பண்ணாத, இது உனக்கு சூட் ஆகாது. அதாவது பாசிட்டிவ் கமெண்ட்ஸை தாண்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அதிகமாக சொல்லுவாங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எதுக்குடா உனக்கு அப்படின்ட்டு. அடுத்து சொசைட்டி.
சொசைட்டி பேஸ்டு ஜட்ஜ்மெண்ட்னா அவங்க வந்து உங்களை டைரக்டாக ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அதாவது இவங்களாச்சு கம்யூனிகேட் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக, மூஞ்சிக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக மேபி சொல்லலாம். ஆனால் இவங்க வந்து ஜஸ்ட்டு அவங்க காதில் என்ன கேட்டாங்களோ இல்லை கண்ணில் என்ன பார்த்தாங்களோ அதை உண்மைன்னு நம்பி அப்படி தான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த 3 பேர் தான், அதாவது வில்லன்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த 3 பேர் தான் உங்களுக்கு வில்லன். அடுத்து வந்து இதை டீப்பாக பார்க்கலாம், இதுக்கு பின்னாடி என்ன ஓடுது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஃபியர், ஈகோ, செல்ஃப் டவுட் அண்டு அக்செப்டிங் தயர் ஒப்பீனியன்ஸ், இந்த 4 விஷயந்தான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பயம் கொடுக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா புதுசாக ஒரு விஷயம் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் உங்களுக்கு கஷ்டமான விஷயம் அது பண்ணும்போது இந்த பயம் இருக்கும். பயம் ஏன் இருக்குன்னா, ஏன்னா அது நீங்கள் பண்ணவே இல்லை, ஏன்னா புதுசான விஷயம், புது விஷயம். அது எங்கே போகும்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சொசைட்டி, அவங்கக்கிட்ட கொண்டு போய் உங்கள் மைண்டு உங்ககிட்டே இருக்காது. உங்ககிட்ட இல்லைன்னா என்ன ஆகும், இது வந்து அப்படியே பீக்கில் போகும். பயம் அதிகமாயிட்டு நீங்கள் அந்த விஷயத்த வந்து விட்டலாமானே தோணும், நமக்கு எதுக்கு அப்படின்னு தோணும். ஸோ உங்கள் மைண்டுக்கு பின்னாடி வந்து இதுதான் நடக்குது. இந்த பயத்தினால தான் சில விஷயம், உங்களுக்கு பிடிச்ச விஷயமே நீங்கள் இன்னும் தொடங்காமல் இருக்கீங்க. ஸோ இந்த பயத்தை வந்து ஓட விடணும். அதுக்கடுத்து என்னென்னா, மெயினாக எல்லாத்துக்கும் இருக்க பிரச்சனை என்னென்னா ஈகோ. இந்த ஈகோவே நம்மளை வந்து பண்ண விடாமல் பண்ணும். நான் ஏன் பண்ணணும், எல்லாரும் பண்ணிட்டாங்களா, நான்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி கொண்டு போவோம் உங்கள் மைண்டை. இந்த ஈகோ இருக்கனால கம்பேரிசன் நடக்கும். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, சொசைட்டிக்கு நீங்களும் கம்பேர் பண்ணி அது நீங்கள் பண்ணவும் மாட்டீங்க. 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து தனி தான். ஸோ அப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த 8 பில்லியன் கூட உங்கள் ஈகோவை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். உங்களுக்கு பிடிச்சதை இல்லை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறதே வந்து நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே விழுந்து அப்படியே உங்கள் லைஃப் போயிடும், இந்த ஈகோ இருந்துச்சுன்னா. ஸோ அடுத்து என்னென்னா செல்ஃப் டவுட்டு. ஸோ இந்த செல்ஃப் டவுட் வந்து இந்த பயத்துக்குள்ளே தான் போகும். அது எப்படி போகும்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த செல்ஃப் டவுட்டு தான் பயம் போகுது. அந்த பயம் என்ன பண்ணுதுன்னா, மறுபடியும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கிட்ட கொண்டு போய் சொசைட்டி என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி ஃபைனலாக உங்களை வந்து அந்த வலையிலே விழ வைக்குது இந்த 3 விஷயங்கள். அது இல்லாமல் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க. இந்த செல்ஃப் டவுட்டு இல்லாமல் செல்ஃப் டவுட்டே உங்களை போட்டு அடித்து நாக் அவுட் பண்ணிவிடும். அது இல்லாமல் இந்த ஜட்ஜ்மெண்ட்டாக நடந்துச்சுன்னா, அந்த கிரிட்டிசிசம் நடந்துச்சுன்னா, நீங்கள் இன்னும் கீழே போய் தொடங்கின விஷயத்தையும் நீங்கள் பாதியில் விட்டுட்டு, அதாவது எதுவுமே ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இல்லாமல் அங்கே இங்கேன்னு முடித்து அப்படி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையோ இல்லை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தையோ விட்டு போயிருப்பீங்க மேக்ஸிமம். அடுத்து அக்செப்டிங் தியர் ஒப்பீனியன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதுதான் மெயின் ஜட்ஜ்மெண்ட்டில். ஓகே, அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் விட்டுடலாம். அவங்க ஜட்ஜ் பண்ணதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க. முதல்ல வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க ஆளே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து தனியாள், நம்ம கேரக்டர் நம்மளுக்கு தெரியும், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம லைஃப்பில். நீங்கள் அப்படி நினைக்கும் போது அடுத்தவங்களை வந்து உங்களை விமர்சனம் பண்ண விட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தான் வந்து ஆபத்து லைஃப்க்கு. ஓகே, அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க, ஸோ பண்ணாலுமே நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணுன்னு ஒன்றும் இல்லையே. ஸோ அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டே வந்து வேஸ்ட் தான். ஆக்சுவலாக ஜட்ஜ்மெண்ட்டே வந்து தேவையில்லாத ஒரு விஷயந்தான். இந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள்.
இந்த ஈகோ, ஃபியர், செல்ஃப் டவுட்டு இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களை ஏதோ அஃபெக்ட் பண்ணுதா, டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுதான்னு பாருங்க. மேபி உங்கள் மைண்டில் வந்து இந்த 4 விஷயம் நான் சொன்னதை ஓடலாம். அதை தாண்டி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணதான் நீங்கள் யோசிங்க. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்னை இப்படி சொல்லிட்டான், இல்லைனா எங்கள் டீச்சர் வந்து என்னை இப்படி சொல்லிட்டாங்க, இல்லைனா என் கொலீக் வந்து என்னை இப்படி சொல்லிட்டான். ஓகே சொல்லிட்டாங்க, ஓகே நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்படி சொன்ன மாதிரி செல்ஃப் டவுட் ஆகி பயம் வந்து அந்த விஷயத்த இது பண்ணி கடைசியில் அதை வந்து சொதப்பலாக தான் முடியும். இதுவே நான் சொல்கிறத நீங்கள் யோசிங்க. மேபி நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் போய் நீங்கள் அந்த விஷயத்த கண்டினியூ பண்ணி அந்த விஷயம் சக்சீட் ஆகி, ஸோ அப்படி போணுச்சுன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்? எதுக்குமே யூஸ் ஆகாது. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சொசைட்டிக்காக தான் மட்டுமே தவிர உங்களுக்காக இல்லை. இப்போ நீங்களே இந்த வீடியோ வந்து படுத்துக்கிட்டோ இல்லை கால் மேலே கால் போட்டோ ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ தனியாக பார்க்கும்போது ஜட்ஜ்மெண்ட் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களை யார் பார்த்தா என்ன, கேள்வி கேட்டால் என்ன. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனால் அந்த ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சொசைட்டிக்குள்ளே போகும்போது தான். இதுவே நீங்கள் வந்து பப்ளிக் பிளேஸில் போய் ஃபுல் சவுண்டு வச்சுட்டு கேமோ இல்லை வீடியோவோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க, என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் அதுவும் உங்களை அஃபெக்ட் பண்ணல. சொல்லப்போனால் எது வந்து உங்களை ஆக்சுவலாக அஃபெக்ட் பண்ணும்னா அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆக்ஷனாக டேர்ன் ஆகும்போது தான் அஃபெக்ட் பண்ணும். அவங்க சொல்கிறது கூட அவங்கள வந்து அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் அது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. எப்போ அது அஃபெக்ட் ஆகணும்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகும். ஆக்ஷனாக எப்படி கன்வெர்ட் ஆகும்னா அதை வந்து அவங்க ஆக்ஷனாக பண்ணுவாங்க. நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸை வாங்கி வைக்கிறது, அதாவது உங்களே ஹர்ட் பண்ணுவாங்க ஜட்ஜ் பண்ணி. ஸோ அதுதான் வந்து உங்களை ஆக்சுவலாக அஃபெக்ட் பண்ணுது. இந்த ஜட்ஜ்மெண்ட் தாட்ஸ்லாம் உங்களை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க சொல்கிறதோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ அதை பேஸ் பண்ணி தான் மெயினாக. ஸோ அடுத்து கடைசி டிப் என்னன்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து உடச்சி தள்ள உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பயமோ ஈகோவோ எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு அந்த விஷயத்த பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அந்த பயம் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அந்த விஷயம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த புது ஃபீலிங்கோ இல்லை புது எக்ஸைட்மெண்ட்டோ உங்களுக்கு கிடைக்கும். அந்த பயம் போயிடும் அங்கேயே. அந்த விஷயம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னை எதுவும் அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு நம்புங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கை தான் உங்களை வந்து புது புது விஷயமோ இல்லை நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு வந்து கஷ்டமான விஷயங்களோ அதை பண்ண வந்து பூஸ்டப்பாக இருக்கும். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு உங்கள் கூடயே இருக்கும். வேதாளம் மாதிரி கழுத்துலேயே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் தூக்கி போட அது உங்ககிட்ட இல்லைன்னு நீங்கள் நம்புங்க. அதை என்ன அஃபெக்ட் பண்ணல நீங்கள் நம்பினாலே அது போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசியாச்சு. ஸோ உங்கள் தாட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே கனெக்டட்.